எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் குரூப் சார்பாக எனக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு ஒரு எண்ணம் இன்றைக்கி தோணுச்சு. இன்றைக்கி என்னை பார்க்க என்னுடைய நண்பர் வந்திருந்தார். நானும் அவரும் சுமார் 6.5 வருஷத்துக்கு முன்னாடி காக்குப்பம் ஐயனார் கோயிலில் ஒரு காட்டு பூவரச மரம் வச்சோம். அது இன்னி வரைக்கும் நல்லா இருக்குது. பல பேருக்கு அது நிழல் தந்து உதவிக்கிட்டு இருக்கு. அந்த மரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அந்த கோயில் பராமரிப்பாளர்கள் தான் காரணம். அவங்க தினமும் தண்ணி ஊற்றி பராமரிச்சிருக்காங்க. நாங்கள் நட்டுட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்க அதை பராமரிச்சிருக்காங்க. ஆக அவங்களுக்கு தான் அந்த மரத்தினுடைய பெருமை போய் சேரும். இதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஊரில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மரக்கன்றுகள் நம்ம வைக்க சொல்லலாம். போல வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் இயற்கையாகவே சில மரங்கள் வளர்ந்துருக்கும். ஒரு வேப்ப மரம் வளர்ந்துருக்கும், ஏதோ ஒரு சில மரங்கள் வளர்ந்துருக்கும். அது ஒரு சின்ன அளவில் இருக்கும். அதை பராமரிக்கிறதுக்காக நாம் அந்த பசங்களை சொல்லலாம். ஒவ்வொருத்தரையும் நாம் பார்த்து, உங்களுக்கு இந்த மரம் தான் பொறுப்பு, நீங்கள் அதை பார்த்துக்கணும், அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பரிசு தரோம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த பசங்க கண்டிப்பாக அதை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு பொறுப்பு வரும். யாராவது அந்த மரத்தை உடைச்சா அவங்க கேட்பானுங்க. அதனால் இதை நம்ம பிள்ளைகள்கிட்ட கடத்தணும். அவங்களுக்கு மரக்கன்றுகள் நடணும், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம் அவங்களுக்கு ஊட்ட வேண்டும். நிச்சயமாக அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம செயலாக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்தந்த மரக்கன்றுகள்ன்றதை நாம் அவங்களுக்கு சொல்லி அந்த பொறுப்பில் அவங்கள நாம் விடணும். ஒரு வருஷம் கழித்து அது அவங்க மரத்தை நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு நாங்கள் பரிசு தருவோம் அப்படின்னு நம்ம குழு சார்பாக நாம் ஏதாவது சொன்னோன்னா நிச்சயமாக அந்த பசங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம பண்ணால் ஊருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, நமக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது. இன்றைக்கி நான் அந்த மரத்தை பார்த்ததுலேருந்து அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம், அந்த மரம் நிறைய பேருக்கு நிழல் தருது. அதுதான் அந்த ஒரே காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். அதுக்கு இது ஒரு வழி, மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை பொறுப்பில் கொடுக்கறது. இதை எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி. நான் உங்கள் ஜெகநாதன். நன்றி.